girls. Next example 3.48. So என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்கன்னா a bus is traveling at a uniform speed of kilometer per hour. Draw the distance, time, graph and ends. Find. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா the constant of variation கண்டுபிடிக்கணும். அதாவது k ஓட வேல்யூ how far will it travel in 1.5 hours. சரியா 1.5 ஹவர்ஸில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன் த டைம் ரெக்வயர்ட் டு கவர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 300 கிலோமீட்டர் ஃப்ரம் த கிராஃப். சரியா ஸோ அப்போ 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா அதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் அப்படின்றத கேட்குறாங்க கொஷின். சரியா ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இன்னொரு டைம் கொஷினை. ஏ பஸ் இஸ் ட்ராவலிங் அட் ஏ யூனிஃபார்ம் ஸ்பீடு 50 கிலோமீட்டர் பர் ஹவர். அதாவது பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுதான். அப்போது 50 கிலோமீட்டர் ட்ராவல்னா அந்த டைமிங்க்கும் 1 ஹவர்ன்றது இங்கே மினிட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரியா மினிட்ஸ்லாம் எடுத்துக்க போகிறோம் நம்ம. அதனால் 1 ஹவருக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னா 50 கிலோமீட்டர்ஸ் போகுது. சரியா அப்போ 2 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ போகும்? 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர்ஸ்னால் 2 ஹவர்ஸ்க்கு 100 கிலோமீட்டர்ஸ், 3 ஹவர்ஸ்க்கு 150 கிலோமீட்டர்ஸ், 4 ஹவர்ஸ்க்கு 200 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரியா ஸோ அவங்க கொடுக்கல டேபிள் நம்ம ட்ராப் பண்ணோம். ஸோ அதில் கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அதாவது கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஹவு ஃபார் வில் இட் ட்ராவல் இன் 1.5 ஹவர்ஸ். 1.5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ தூரம் அது ட்ராவல் பண்ணோம் அது கண்டுபிடிக்கணும். செகண்டு த டைம் ரெக்வயர் எவ்வளோ டைம் தேவைப்படுதான் 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா ஸோ கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதில் கேவோட வேல்யூ. சரியா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிராஃபை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் கிராஃபை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டேபிள் இதில் கிடையாது. அதனால் டேபிள் நம்ம ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு டைம் டேக்கன் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துகிட்டு போகிறோம், இன் மினிட்ஸில் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஒய் ஆக்சிஸ் இன் கிலோமீட்டர்ஸ். சரி மினிட்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ மினிட்ஸ்னால் 60 மினிட்ஸ். சரியா அப்போ 1 ஹவர் ஹவராக எடுக்க போல நம்ம 60 மினிட்ஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ 1 ஹவர்னா 60 மினிட்ஸுக்கு 50 கிலோமீட்டர், 120 மினிட்ஸ்க்கு 100 கிலோமீட்டர், அதாவது 2 ஹவர்ஸ்ன்றது தான் 120 மினிட்ஸ்னு சொல்கிறது. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 180 மினிட்ஸ்க்கு 150 கிலோமீட்டர்ஸ், அதே மாதிரி 240 மினிட்ஸ்க்கு 200 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா ஸோ ஃப்ரம் த டேபிள் ஸோ இதை இப்போ டேபிளை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் என்ன வேரியேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்னு 160, 120, 180, 240. அதே போல் 60, 120, 180, 240 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒய்யோட வேல்யூம் பார்த்தோம்னா டிஸ்டன்ஸு 50, 100, 150, 2 அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ரெண்டுமே எக்ஸ் ஆக்சிஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஒய் ஆக்சிஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன வேரியேஷனாக போகுது? டைரக்ட் வேரியேஷன். சரி அதை தான் இப்போ எழுத போகிறோம். ஃப்ரம் த டேபிள் டைம் இஸ் increase and distance is also increase. So it is no variation, it is a direct variation. अब direct variation நம்ம formula so direct variation y equal to kx, k equal to y by x. So k equal to y ஓட வேல்யூ வந்து 50 by 16 0 0 cancel, 5 by 6 அதே போல் 100 by 120 இங்கேயும் 5 by 6 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். கடைசியில் வரதால உனக்கு 5 by 6 தான் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அப்போது கேவோட வேல்யூ வந்து 5 by 6. அப்போ y equal to 5 by 6 x. therefore கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். சரி plot the points எடுத்து குறிச்சிக்குவோம். 60, 50, 120, 100, 180, 150, 240, 200.
சரியா? ஸோ பாயிண்ட் முதல்ல குறிச்சிடுவோம். கிராஃப் போட்டு அதுக்கப்புறம் அடுத்த 2 கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே, கட் பண்ணு. ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டிருப்போம். நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் எல்லா பாயிண்ட்டுமே 60, 120, 180, 240 இருக்குது. 60 மல்டிபிளோட போடல, நான் 30 மல்டிபிளை எடுத்துக்கிறேன். சரியா? எக்ஸ் ஆக்சிஸில் 60, 30, 60, 90, 120, 150 போயிட்டே இருக்கும். அதே போல் ஒய் ஆக்சிஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு 50, 100, 150, 20 அது 50 மல்டிபிளாக இருக்குது. 50, 100, 150 போட்டிருப்போம். கிராஃப் ஷீட் ஃபுல்லாகவும் போடுங்க, நம்ம தேவையான அளவு பயன்படுத்திக்கலாம். மற்றதெல்லாம் அப்படியே வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு 60க்கு 50 எக்ஸ் ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துக்கிறோம் மினிட்ஸ், ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டுக்கிறோம். சரியா? ஃபஸ்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் 50, 60, 50, 60, 50 எங்கே வருதுன்னா 60, 50. செகண்ட் 120, 100, 120 இருக்குது, 100, 120, 100. Next 180, 150, 180, 150, 180, 150. 240, 200, 240, 200, 240, 200. ஓகேவா? ஸ்கேல் எடுத்துக்கிறோம். ஸ்கேல் கரெக்டாக ஆரிஜின்லேருந்தே போகிற மாதிரியே போடுங்க, கரெக்டாக வரும். பாயிண்ட் கரெக்டாக வச்சு லென்த்தியாக போடுங்க. ஓகேவா? ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஹவு லாங் வில் ட்ராவல் இன் 1.5 hours. ஸோ 1.5 hours, 1.5 ஹவர்ஸ்னால் எவ்வளோ வரும் உங்களுக்கு? 1 ஹவருக்கு 60 மினிட்ஸு, half an ஹவருக்கு 90 மினிட்ஸு. சரியா? அப்போ 1.5 hours எவ்வளோ ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 90 மினிட்ஸுக்கு 90 இங்கே இருக்குது பாருங்க, கரெக்டாக லைன் எங்கிட்ட செல்லும் பார்க்கலாம். இது இங்கே இன்டர்செக்ட் ஆகுது. 90 மினிட்ஸ், 1.5 ஹவர்னா 90 மினிட்ஸ். 90 மினிட்ஸ்னா ஸ்கேல் வச்சு கரெக்டாக 90 நேரம் வைங்க. அந்த லைன் என்னன்னா இங்கே 50, இங்கே 100, அது பிட்வீனில் தான் வருது. அப்போ அது இங்கே என்ன வரும் உனக்கு? 75, இங்கே 90. உங்களுக்கு தெளிவாக போடலாம். 90க்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ஸில் 90, ஒய் ஆக்ஸில் 75. அப்போ 90 மினிட்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதான்? 75 கிலோமீட்டர்ஸ் போகுதான். சரியா? சரி, செகண்ட் கொஷின். 300 கிலோமீட்டர்ஸுக்கு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ டைம் போகுதுன்னு பாருங்கள். அப்போ 300 கிலோமீட்டர்னா 300 எங்கே பார்க்கணும்? ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். 300 இங்கே இருக்குது. சரியா? 300 கரெக்டாக வச்சு லைன் ஹேண்ட் எங்கிட்ட செட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே செட் ஆகுது. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க. அதே போல் ஸ்கேலுக்கு நேராக எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே வருதுன்னு பாருங்கள். 360 வருது. அப்போ 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா எவ்வளோ மினிட்ஸ் தேவைப்படும்? 360 மினிட்ஸ் தேவைப்படுதான். சரியா? அப்போது இங்கே பாயிண்ட் சொன்ன எழுதிக்கலாம். இங்கே பார்த்தோம்னா 90, 75, 360, 300 ப்ளஸ் பண்ணிங்க. ஈக்குவேஷன் வந்து y = 5/6 × x. ஓகேவா? சரிம்மா, இப்போ கொஷின் எழுதுவோம். ஆன்சரு so from the graph first question, the distance traveled for 1.5
hours, அதாவது 1.5 hours என்ன ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் 90 minutes. 90 minutes எவ்வளோ 70 is 75 kilometers is 75 kilometer. This is second question. Third question, the time taken to cover 300 kilometer is 360 minutes. That is எவ்வளோ வரும் that is 6 hours. எழுதலாம்.